வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மேம்க்கு தான். மேம் உங்கள் நேம் சொல்லுங்கள் மேம். தீபா. இது வந்து காளையார் கோயில், சிவகங்கை மாவட்டத்தில் தான் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நாம்டா கோல்டு பெரிய பெரிய மரம் கேட்டிருந்தாங்க, பெரிய மரம் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஏன்னா பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும். இப்போ அந்த மேமுக்கு எப்படி இது சாட்டிஸ்ஃபைடு தானான்னு கேட்டுக்கிடுவோம். எப்படி மேம்? வந்து எப்பயுமே நல்ல மரமாக தான் கொடுக்குறீங்க, நல்ல சைஸாகவும் இருக்குது, பழமும் நல்ல டேஸ்ட் எல்லாமே நல்லா. ஓகே மேம், ஓகே, தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். எல்லாம் காய்களோடையெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? காய் எல்லாமே நல்லா இருக்குது, பழமும் நல்ல ஒரு செடிப்பு நல்லா இருக்குது. காய் விடுமே காயோட பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்ஸ். ரியலியாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ரோடு வழியாக போகும்போது, ஏன்னா நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு போகிறோன்னா சிவகங்கைனாலும் சரி, கிட்டத்தட்ட நம்ம சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். போகும்போது கண்டிப்பாக ஒரு டீ குடிப்போம். டீ குடிக்கும்போது வண்டியை ஓரமாக விட்டு, அப்போது யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இந்த மரங்கள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டிலலாம் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள மரங்களை தான் நாங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் பிளான்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குதா, இப்படியெல்லாம் நர்சரி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் உள்ள நர்சரி உங்களுக்கு தெரியும், எல்லாமே சின்ன பிளான்ட்டுகள் தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பிளான்ட்லாம் இருக்காது. இதெல்லாம் நட்டு கொடுத்த உடனே அந்த இடம் வந்து அந்த எம்டி பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே தோட்டமாட்டே மாறிடும். ஸோ அப்படி உள்ள இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட்ஸ்லாம் நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா பெரிய பிளான்ட் தான் கிடைக்கிது கஷ்டமே தவிர கஸ்டமர் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இதையும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக கொண்டு போய் சேர்த்து அழகாக நட்டு கொடுத்து, பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்திலே பார்த்துருங்க, நிறைய பிளான்ட்ஸில் எல்லாமே காய்கள் இருக்குது. அதாவது மேங்கோனாலும் சரி, சப்போட்டானாலும் சரி, ஜப்போட்டிக்கானாலும் சரி, எல்லா இதுலேயுமே காய்கள் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமரோட விருப்பம்தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு மியாசாயி, இந்த வரிசையில் 3 மியாசாயி, இது ஒன்று. இதெல்லாம் இனி ஃப்ரூட் வர பிளான்ட். மியாசாயெல்லாம் இந்த பெருசுலாம் உடனே ஃப்ரூட் ஆகுது. இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மியாசாயி. இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருங்க. இப்படி ஒரு பைப்பு நீர் பாயுது இருக்கலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்னும் போது இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து ரத்னகிரி அல்போன்சா, இது கொழும்பு மேங்கோ. காயோடி தான் இருக்கலாம் காய். இது பனானா, இது பனானா மேங்கோ பெருசு. இதுவும் காய் இருக்கலாம், காய் பூ தான். பார்த்துடுங்க, இந்த காம்பவுண்டு எம்டி காம்பவுண்டு இப்படி எம்டியாக இருந்தது, இப்படி எம்டியாக இருக்குது. இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் வரும். இந்த எம்டி பிளேஸில் ஸ்விம்மிங் பூல் வச்ச உடனே பாருங்கள் ஒரு தோட்டம். இது நாம்டா கோல்டு பாருங்கள், இது அவ்வளோ நாம்டா கோல்டு. இதுக்கு முன்னாடி பார்த்து ரெட் பனானா. இதெல்லாம் காய்களோடி, பூ காயோடி தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இருக்குது பார்த்தீங்களா காய். பொதுவாக காய்களில் கை வைக்கக்கூடாது, கை வச்சா இதாகும். இருக்கலாம். இதெல்லாம் இந்த ஃப்ரூட் கவர் போட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இருக்கலாம். இது நாம்டா கோல்டு. இது வந்து ரெட் ஐவரி. ரெட் ஐவரி கொண்டு இப்போ நாங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் பிளான்ட் இருக்குது, காட்டுறேன். இது ஜபோட்டிகா பார்த்தீங்களா, எல்லாமே ஃப்ரூட்டோடி. ஜபோட்டிகானா பூ, அதாவது ஃப்ரூட்டுனா இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரூட்டுக்கு கீழே பூ கண்டினியூவாக. இதெல்லாம் ஆல் சீசன், எப்போவுமே நீ காய்ச்சிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல சன்லைட் படணும். சன்லைட் படுற இடத்துல தான் வைக்கணும்.
இது வந்து மில்க் ஃப்ரூட்டு. இனி இது வளர ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த லீஃபு வந்து கோல்டு கலரில் எப்படி காற்றுல அப்படியே ஆடும்போது தங்க கலரில் அப்படி இருக்கும். எல்லாமே ரேர் வெரைட்டிகள் தான். இது லோங்கன். நான் எல்லாம் ஃப்ளவர் காய்களோடு தான் வருது. நிறைய பிஞ்சு இருக்குது. லோங்கன். இது தாய் பனானா சப்போட்டா. பார்க்கலாம், தாய் பனானா சப்போட்டா. காய் நல்ல நீளமாக வரும். இருக்கு பாருங்க, காய் எப்படி ஷேப் நீளம் வந்துகிட்டே இருக்கும். இது ஆல் சீசன் லோங்கன். ஆல் சீசன் லோங்கன் போது எப்போவுமே இதில் காய் வந்துட்டு தான் இருக்கும். நான் இப்போ இது காயோடி இருக்குது. இனி மேல் பகுதியில் காய் வரும். அடுத்தால இப்படி கண்டினியூவாக வரும். இது செடி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சின்ன டைப் தான். ஓகே, தேங்க்ஸ் மேம். இந்த மாதிரி பெரிய பிளான்ஸு சின்ன பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை எங்கள் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.